Hello friends, இப்போ ஆகஸ்ட் 22 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒன்லைன் லெசன் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, திதாயி ட்ரைப் எந்த ஸ்டேட்ல predominant-ஆ இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. திதாயி ட்ரைப் வந்து ஒடிசால இருக்கக்கூடிய 13 particularly vulnerable tribal groupsல ஒன்னு. So இவ்ளோ vulnerable-ஆ இருக்கக்கூடிய கம்யூனிட்டில இருந்து சம்பா ரஸ்படான்றவங்க NEET 2025 கிளியர் பண்ணிருக்காங்க. So she is the first person from திதாயி ட்ரைப் to clear NEET. Next, exercise சமன்சே சக்தி 2025 எந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அசாம் அண்ட் மணிப்பூர். இது ஒரு இந்தியன் ஆர்மியோட இனிஷியேட்டிவ். இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்சஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மத்தியில ஒரு கோஆபரேஷன் பில்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் GAAHS யாரோட இனிஷியேட்டிவ்னு பாத்தீங்கன்னா FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இதுல GAAHS என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் சிஸ்டம். இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், பயோடைவர்சிட்டி லாஸ் மூலமா ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சருக்கு ஏற்படக்கூடிய த்ரெட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்காக தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 GAAHS சைட்ஸ் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒடிசால கொரட்பூர், கேரளால குட்டநாட், காஷ்மீர்ல சஃப்ரான் பார்க். அடுத்தது அக்னி-5 யார் டெவலப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ஒரு இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். MIVR டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. MIVR என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கல். இந்த மிசைலோட ரேஞ்ச் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர்ஸ். இது வந்து இந்தியாஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் லாங் ரேஞ்ச் மிசைல். அடுத்தது NSM யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா MEITI, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த NSM லான்ச் பண்ணிருக்காங்க. NSM என்னன்னா நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். இதோட விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டிங் செக்டர்ல இந்தியாவுக்கான செல்ஃப் ரிலையன்ஸும் குளோபல் மார்க்கெட்ல இந்தியாவுக்கான லீடர்ஷிப்பையும் அச்சீவ் பண்றதுக்காக தான் இந்த NSM மிஷன். அடுத்தது 18th IASO, அதாவது இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சைனால. நெக்ஸ்ட் INS அரிதமான் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் சப்மரைன் மிசைல் சப்மரைன். இது வந்து இந்தியாஸ் 3rd நியூக்ளியர் பவர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். நெக்ஸ்ட் வேர்ல்ட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2025 எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பல்கேரியால. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி தப்பஷியா வந்து Under 20 கேட்டகரியில கோல்ட் வின் பண்ணிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கைல் TNPSC அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் TNPSC ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.